யாரும் மாற்ற முடியாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ பஞ்சப்பூர் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு என்ன முறையாக வேணுமோ நீங்கள் எழுதி கொண்டாங்கன்னு இருக்காங்க. கூடிய விரல் கூப்பிட்றோம். இப்போ எலெக்ஷன் ஒர்க் இருக்குது, அதனால் சீக்கிரம் கூப்பிட்றாங்க. நல்லபடியாக பேச்சு வச்சு ஒரு திருப்தி அந்த அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து ஹோல்சேல் மார்க்கெட் வரப்போகுது. தனியாக ஹோல்சேல் மட்டும் பிரிக்கலாம். அவர் அப்படி சொல்லல. அவர் எழுதி கொண்டாங்கன்னு கேட்டுக்காரு எங்கள்கிட்ட. ரெண்டு மார்க்கெட் வந்தால் மக்கள் எங்கே போவாங்க? ஆமாண்ணா, எங்கள் பாதிக்கு எங்களை எழுதி அண்ணா கருத்து கேட்டுருக்காங்கண்ணே. கருத்து கேட்டிருக்காங்க. நாங்கள் எழுதி உட்காந்து கன்சல்ட் பண்ணி 24 சங்கத்தை ஒன்று நினைச்சு நாங்கள் கூட்டமைப்புன்னு உருவாக்கியிருக்கோம். 6 மாதம் ஆச்சு, 6-7 மாதம் ஆச்சு. இதில் நான் லீடராக இருக்கேன். எழுதி கொண்டு போகிறப்ப நாங்கள் என்ன முறையாக கொண்டு போகிறோம் அது பரிசீலிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் தான் நாங்கள் கோரிக்கை வைக்கணும். எங்கள் சில்லறை வேணும், ஹோல்சேல் வேணும், எல்லாமே வேணும் சொல்லி கேட்போனே. அது செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் தான் மாற்றுக்கிறது பண்ணாங்கன்னா எங்களை வேற அடுத்த நடவடிக்கை அதான் எந்த உறுதியும் இப்போ கொடுக்கல. மார்க்கெட் மாத்த அவங்க அதாவது குழப்பம் தான். அங்க என்ன நடக்கும் இங்க என்ன நடக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. குழப்பம் தான். ஒரு கூட்டத்தை போட்டு எல்லாத்தையும் வரவழைச்சு அனைத்து மார்க்கெட் வியாபாரிகளையும் உள்ள வர சொல்லி அவங்க தெளிவுபடுத்தினா தான் எல்லாரோட கேள்விக்கும் பதில் அங்க வந்தா தான் சரியான முறையில் பதில் கிடைக்குங்க நாங்கள் நம்புறோம். எங்களுக்குன்னு காந்தி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மாற்ற இப்போ வந்து அமைச்சர் ரகுபதி வந்து மகளிர் சிறைச்சாலையை மாற்றிட்டு இடம் திரண்டாங்க. கைதிகள் ஊருக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை, குற்றவாளிகள். அதை எடுத்துகிட்டு எங்களை மாஸ்டர் இப்போ வந்து இது கட்டுறதை வேற எதுக்கு பயன்படுத்திட்டு மகளிர் சிறைச்சாலை பக்கத்து காந்தி மார்க்கெட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹோல்சேல் ஒரு மார்க்கெட்டாகவும் இது நடக்கக்கூடிய மார்க்கெட் ஹோல்சேலாகவும் மகளிர் சிறைச்சாலை சில்லறையாக மாற்றி இது ஃபுல் அண்ட் ஃபுல் இரவாகவும் நடக்கக்கூடிய மார்க்கெட் இரவாகவும் மகளிர் சிறைச்சாலை சில்லறை மார்க்கெட்டை பகலாக மாற்றினாக்கா எங்களுக்கு பப்ளிக்கும் சௌகரியமாக இருக்கும், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிராஃபிக்கிறதே இருக்காது. இப்போயும் பாருங்கள் காந்தி மார்க்கெட் டிராஃபிக் அங்கே கிடையாது. ஆக்கிரமிப்பினால தான் டிராஃபிக் இருக்கும் கவர்மெண்ட் மார்க்கெட் வெளியே. ரெண்டாவது பெரிய பெரிய வண்டியும் பார்த்தீங்கன்னா பகலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வண்டியுமே என்னென்ன வச்சு இறக்குறாங்க எல்லாமே தெரியும் உங்களுக்கு. நம்ம யாரும் எல்லாமே வியாபாரி தான் அதுக்குள்ளே போல. இது எங்களோட மனக்கணக்கில் உள்ள ஒரு விஷயம் அது உள்ளே ஓடுறது. ஏன்னா அமைச்சர் ரகுபதி இதை மகளிர் சிறைச்சாலை இடம் பார்த்துட்டு இருக்கோம், மாற்றிட்டு விரிவாக்கம் பண்ணுறேன்னு இருக்காங்க. அவங்க எங்கள் எம்எல்ஏ இனிக்க இருராஜ் கேட்ட 2 கேள்வி சட்டப்பேரவையில் இருக்குது. ஒன்றுக்கு நேரு அவர்கள் 60 கோடி ரூபா செலவு பண்ணி புனரமைப்பு பண்ணி மாவட்டம் தான் இருக்குன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு அமைச்சர் வந்து மகளிர் சிறைச்சாலை எடுத்துட்டு திரும்ப மறுபடியும் அங்கே மாவட்டம் விரிவாக்கம் பண்ணுறாங்க. இது திருப்தியான பதிலாக இருக்குது. இப்போ இந்த கட்டக்கூடிய இடத்துல என்னங்கிறது இன்னமும் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. அடுத்த கூட்டம் போட்டாங்கன்னா தெளிவான முடிவு எடுத்து நாங்கள் தெளிவாக வந்து போய் சொல்கிறேன். அங்கே வந்து மார்க்கெட் கட்டிட்டாங்கன்னா மொத்த வியாபாரிகள் அனைவருமே போறதுக்கான ஒரு புதிய கருத்தில் இருக்காங்களா? இதில் யாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் மகளிர் சிறைச்சாலை எடுத்துட்டு 2 மார்க்கெட்டை பிரிச்சுட்டாங்கன்னா எங்களுக்கு போகிறதுக்கு வேலை இல்லை. ஆனால் இப்போ அதை சொல்கிறேன், எங்களை மறுபடியும் குழப்பாது, எங்களையும் குழப்பாதீங்க. ஒரு வாரத்தை கூப்பிட்டுருக்காங்க. அந்த மீட்டிங் எடுத்துட்டு நாங்கள் சரியாக போய் அந்த அவரோட முறையான பதிலை பார்த்து நாங்கள் அடுத்து சொல்கிறோம்.